சனா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா அவங்க தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ டோட்டலர் அப்படின்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவருக்கு லங் கேன்சர் வந்துருச்சு. இப்போ அமிவாட்டாம்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வேற கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பேஷண்ட் வந்து ஆனா ஒரு கிட்டத்தட்ட 55 லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டோம். ஆனாலும் வந்து பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேஸ் மேடம், அதுல டவுட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஸ்மால் செல் கார்சினோமா டைப்ல வருது. அதாவது சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு வர டைப் ஆஃப் கேன்சர், ஜெனடிக் டைப் ஆஃப் கேன்சர், அடினோ கார்சினோமா இந்த மாதிரி டைப்ல தான் உங்க தம்பிக்கு வந்திருக்கு. அதுல மோஸ்ட்லி இந்த EGFR மியூட்டேஷன் பாசிட்டிவ் வந்திருந்ததுன்னா அப்பதான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த EGFR இனிபிட்டர், இந்த தைரோசின் கைனேஸ் இனிபிட்டர் எல்லாம் வந்து ஆரம்பிப்பாங்க. ஜெஃப்டினிப், எர்லோட்டினிப், நீங்க சொல்ற அம்வாட்டினிப் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா காஸ்ட் அதிகம் மேடம், பிரைவேட்ல காஸ்ட் அதிகம். ப்ரொக்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இந்த ஸ்குவாமஸ் செல்ஸோட இதுக்கு பெட்டர் ப்ரொக்னோசிஸ். அதாவது இந்த சிகரெட் பிடிச்சி வர கேன்சரா இருந்தா இந்நேரம் எப்பயோ இதே would have gone, இறந்திருப்பாங்க. ஆனா ஜெனட்டிக்கா வர டைப் ஆஃப் கேன்சர்ன்றதுனால தான் இவ்வளவு சைக்கிள் கிட்டத்தட்ட நீங்க வந்து 5 இயர்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? 55 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 12 சைக்கிள்ஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து போகுது அப்படின்றனா அந்த கேன்சரோட இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் லோக்கலாக உங்களோட ஆன்காலஜிஸ்ட் கிட்ட தான் இதை பற்றி நிறைய விஷயம் இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. லெட்ஸ் ஹோப் அப்படின்றதான் நம்மளோட பார்வையாக இருக்குது.